வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசரம் முனிவர் பகவானை வணங்கி, சோதிட மேதை அனைவரையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்தில் இருந்தாலும், குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்தாலும், லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் இருந்தாலும், கேது பகவான் லக்னத்தில் இருந்தாலும், கேது பகவான் லக்னத்திற்கு 12இல் இருந்தாலும், அந்த ஜாதகர்கள் பிறருக்கு கொடுத்து உதவுவார்கள். கஷ்டப்படும் பொழுது அவர்களால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்வார்கள். அதே சமயம் தான தர்மங்களும் அவர்கள் செய்வார்கள். ஆனால் அந்த தான தர்மங்கள் செய்வதில் நமக்கு என்ன பலன்கள் இருக்கிறது என எதிர்பார்ப்பார்கள். அதே சமயம் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த சுபகிரகத்தோடு இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 2 இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 3 இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 4 இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 5 இருந்தாலும் சரி, இல்லை மறைவு ஸ்தானங்களான 6, 8, 12 இருந்தாலும் சரி, அல்ல 7, 9, 10, 11 இருந்தாலும் சரி, இப்படி லக்னத்திலிருந்து 12 வீடுகளில் எந்த வீட்டில் சனிவான் சுபக்கிரகத்தோடு இருந்தாலும் அந்த ஜாதகர் எதையும் எதிர்பார்க்காமல் உதவிகள் செய்வார். நாளைக்கு இவரால் நமக்கு உதவிகள் உண்டா, அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டார். கஷ்டம் என்று வந்து கேட்கும் பொழுது தன்னிடம் இருப்பதை கொடுத்து உதவுவார். அதே சமயம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வார்கள். அதனால் சனி பகவான் சுபக்கிரகங்களோடு இருக்கும் பொழுது அந்த ஜாதகர்கள் சிறந்த பண்பாளர்களாக இருக்கிறார்கள். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.